ஈடி எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறாங்க அதை சொல்லிதான் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அப்போ தகவல்கள் எலாபரேட்டடா கிடைக்குமா? இந்த திராவிட மாடல் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஆனந்த் பாஸ்கரன், ரிதீஷ், ஜூஜு, ஷூஷு, பீப்பு, பூப்பு இவெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் உதயநிதி எங்க இருந்து வந்தாங்க? ஈசல் முளைப்பது போய் மொழித்து இருக்காங்க 2021 பிறகு. டாஸ்மாக் மீதான இடி ரைட் அது இப்போ உதயநிதி வரைக்கும் நெருங்கி இருக்கிறது. தற்போது இப்ப முதல்வர் அவர்கள் இதை போய் நிறுத்தி இருக்கிறார். இதற்கு மேல் அதில் இடியினுடைய நடவடிக்கை அதெல்லாம் நிறுத்த முடியாது. 2024 நரேந்திர மோடி ஜெயிச்சுட்டு வந்துட்டார். முதல்ல நினைச்சாங்க ஜெயிக்க மாட்டார். மூன்றாவது முறையாக யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று வாய்ச்சாடாவிட்ட மு.க. ஸ்டாலினுக்கு பெரிய நாமத்தை போட்டு விட்டாங்க. வெங்கடாஜலபதிக்கு போட்டு நாமத்தோட பெருசா போட்டு விட்டாங்க. டெல்லி பயணத்தின் மூலமாக தற்போது திமுகவிற்கு இருந்ததாக பார்க்கப்பட்ட நெருக்கடிகள் குறைந்திருக்கிறதா? அதிகமாக இருக்கிறது. என்ன சஸ்பென்ஸ் கண்டினியூஸ். துரைமுருகனுக்கு கொடுக்காத வசதி, செந்தில் பாலாஜிக்கு கொடுக்காத வசதி, பொன்முடிக்கு கொடுக்காத வசதி உதயநிதிக்கு ஏன் சிறப்பாக தயாரிக்கப்படுகிறது என்று தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஓபனா கேட்கிறாங்க. Why special preference to உதயநிதி? அரவிந்த் கெஜ்ரிவால் முற்றுப்புள்ளி எங்க வந்து திகார் வந்தது. நீ எவ்வளவு முற்றுப்புள்ளி அது கம்மாவாயிடும். நரேந்திர மோடியோட கேட்டு மட்டும் முற்றுப்புள்ளி. அவர் நரேந்திர மோடி பார்த்த பிறகு அது கம்மாவாயிடும். நரேந்திர மோடி அசைத்து கொடுக்க மாட்டாருங்க. நீ எழுதி வச்சுங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் கோபிநாத் சார். இப்போ நீங்க டெல்லியில இருக்கிறதுனால உங்ககிட்ட இம்பார்ட்டண்டா கேட்டு பெற வேண்டிய இருக்கிற தகவல் அப்படிங்கிறது முதல்வர் அவர்களுடைய டெல்லி பயணம் பத்தினதான். நம்ம ஏற்கனவே பேச வேண்டியது, பட் உங்களோட இல்னஸ்னால இப்ப பேச முடியாம இருந்தது. பட் தற்போது கேட்டு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நிறைய தகவல்களும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்வர் அவர்கள் டெல்லி பயணத்தின் போது நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு. மாநில உரிமைகளுக்காக நிதி சார்பாக பல்வேறு விஷயங்களை எடுத்து முன் வச்சிருக்கிறாரு. பிரதமர் கூட தனிப்பட்ட முறையில சந்திப்பிலும் கூட பல்வேறு மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள், நிதி சார்ந்த விஷயங்களை முன் வச்சிருக்கிறதாக வெளியில பேசியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதில் எந்த அளவுக்கு இதை பேசி இருக்கிறார், மறுபுறம் வேற என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது? ஏன்னா அது தொடர்பாக தான் இங்க தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேச்சுக்கள் எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. சோ அதனால கேட்கிறேன். தமிழ் நேயர்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி விஜயத்தை 2 முறையாக பார்க்கலாம். நான் 2 முறையும் சொல்லி விடுகிறேன். நடுநிலையில் இருந்து சொல்லுகிறேன். கடைசியில் என்னுடைய கருத்தையும் சொல்லுகிறேன். என்னுடைய மதிப்பீட்டையும் சொல்லுகிறேன். முதலமைச்சர் டெல்லி வந்தது வரவேற்கத்தக்கது. காரணம், அட்லீஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் 4 years தமிழ்நாட்டுக்கு எதனா வாங்கி பெறணும். 3 வருஷம் அவாய்ட் பண்ணுவாரு, பாய்காட் பண்ணுவாரு. 4th year வராதுனால வெல்கம் சைன் தான் அது. ஏதோ மனமாற்றம் இருக்கிறது. அது எதுனாலேன்னு தெரியல. அது END எண்ட் ஆஃப் தி டேர்ம் இருக்குது பாருங்க. அதுல என்ன எடுத்துட்டீங்கன்னா இடி பயத்தியால தெரியல. END எண்ட் ஆஃப் ஹிஸ் 4th year வராருன்னா ஒரு மனசுல அவருக்கு ஒரு கிளி பிடிச்சிருந்தோன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா முதல்ல அவர் பாருங்க, 4 பக்கத்துல இருந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா, பொன்முடியினுடைய ராஜினாமா, சுப்ரீம் கோர்ட்டுடைய அழுத்தம், சென்னை ஹைகோர்ட்டுடைய அழுத்தம், இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா லீகல் டேர்ம் பிரகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. ஒருவேளை நினைச்சாரு பார்த்துட்டு வந்துடலாமான்னு. எஸ், வந்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர் பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருக்காரு? கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. என்ன பேசினாங்க? பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளருக்கு என்ன சொன்னாரோ அதிலிருந்து நாம் யூகிக்க முடியும். டாக்டர் PK மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய IAS ஆபீசர், அவர் இப்பொழுது 70 வயதாகிவிட்டது, ஓய்வு பெற்றவர். அவர் தான் பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர். டாக்டர் சக்திகாந்த் தாஸ் என்று இருக்கிறார், ரிசர்வ் பேங்க்ல கவர்னரா இருந்தார், தமிழ்நாடு IAS ஆபீசர். அவரும் பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர். இந்த 2 பேர்கிட்டயும் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த நோட்ஸ்ல கொஞ்சம் பாருங்க, and then remind me tomorrow
ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஏதோ சொல்லியிருக்காரு. அது அப்படிதான் நான் அலுவலர்கள் இருந்து கேள்விப்பட்டது. இந்த எண்ட்ல இருந்து எப்பவுமே ஒரு ஸ்டோருக்கு 2 முனை இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட். சோ நம்ம 2 கண்டுபிடிச்சாச்சு. நவ் கம் டு தி கன்க்ளூஷன். என்னுடைய சொல்றேன், மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி விஜயம் 10 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் நீங்க கொடுக்க, நீங்க எனக்கு மார்க் கிரேடேஷன் கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, இதுல மாநில உரிமைகளுக்கான விஷயங்களே பேசியிருக்கிறார் அப்படிங்கறதுல 10 மார்க்குக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 3 தன்னுடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருப்பவர்களை காப்பதற்காக அப்படின்னா அதற்கு 10க்கு 10ஆ? ஓகே, அப்படின்னா அந்த தகவல்களை என்ன கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியுமா? என்ன விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்? அது கை அசைவே போறோம், வாய் அசைய வேண்டாம். எல்லாம் ஊர்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, ஊரே கொஞ்சம் நல்ல நறுமணம் அடிக்கிறது. ஊரிலே ஒரு கூவத்திலிருந்து வரக்கூடிய நறுமணம் அடிக்கிறது. அதனால அதை பத்தி பேச வேண்டாம். விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. திமுக பேச்சாளர்கள் மிக மிக திக்குமுக்க அடைகிறார்கள் இதற்கு பதில் சொல்வதற்கு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா there is no need of a proper explanation. காரணம் இது ஃபேமிலி சென்ட்ரிக் தான் இது. அப்ப இதுல விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருந்தாரோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் டைரக்டா பேசியிருக்காங்களா? தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நிதியை காப்பாற்றத்தான் டெல்லி சென்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னது அதுதான், அப்படிதான் அதை எடுத்துக்கணுமா அப்போ? ஆமா, அதுக்கு இன்னும் நீங்க விளக்கமா என்ன கேட்கணும்னு சொன்னீங்கன்னா, இருக்கிற பொது தளத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், சீனியர் தலைவருடனும் பேசியதில் சில முக்கிய தலைவருடன் நான் பேசினேன். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாராம்சம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, மகனுக்காக மருமகன் உதவியுடன் மாமனார் பிரைம் மினிஸ்டர் பார்த்தார் என்று சொன்னால் அது நிலையாக இருக்கும். இது நிதி ஆயோக்கு கிடையாதுங்க கோபிநாத், உதயநிதி ஆயோக் ஆயிடுச்சுங்க. இல்ல, அப்போ இடி எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறாங்க அதை சொல்லிதான் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அப்போ அதுல என்ன தகவல்கள் எலாபரேட்டடா கிடைக்குமா? என்னதான் நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணாலும் மோடி அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. தகவல் அப்படி சொல்லலாங்க, நெகட்டிவா தான் இருக்கும். அரசியல் ரீதியாக பார்த்தால் இன்னும் 10 மாதத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதிமுக பாஜக தேர்தல் அணி வகுத்த பிறகு, பிரதமரை ஏகவச்சனத்தில் கோரிய பிறகு, வாடா போடா என்றெல்லாம் இடி பரவாயில்ல மோடி நான் சந்திப்போம் என்று சவால் விட்டதுனால இவங்க சரணாகதி அடைஞ்சதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்களா? நரேந்திர மோடி மு.க. ஸ்டாலின் சரணாகதி அடைவாரு? இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. நரேந்திர மோடி முதல்ல எடுத்த ஸ்டெப்பை பின்னாடி வைக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரியும் அரசியல் அனுபவத்தில் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் பயந்து இருக்கிறார். கண்டிப்பாக மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயத்துல புலி கலைச்சிருக்குதுங்க. ஏன்னா பையன் மட்டும் வந்துச்சுன்னா பொதுமக்கள் கேள்வி கேட்பார்கள். இந்த திராவிட மாடல் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி சொல்வதை, அண்ணாமலை சொல்வதை, நயினா நாகேந்திரன் சொல்வதை, விஜய் சொல்வதை, எல்லாரும் சொல்வதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆனந்த் பாஸ்கரன், ரிதீஷ், ஜூஜு, ஷூஷு, பீப்பு, பூப்பு இவெல்லாம் யாருங்க? ஆர் தி ப்ராடக்ட் ஆஃப் வி.வி. ராமசாமி நாயக்கர் ஆர் அண்ணாதுரை? இவெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் உதயநிதி. அதனால அந்த டிஃபரன்ஸ் வந்துருச்சு பாருங்க. உதயநிதியை காப்பாற்றுவதற்காகத்தான் முதலமைச்சர் டெல்லிக்கு வந்தார் என்று சொல்லுவதுதான் புல் ஸ்டாப். அதுக்கு மேல பேச வேண்டாம். உள்ள பயந்திருக்கத்தினுடைய பிரதிபலிப்பு அதான் தெரியுதுங்க கோபிநாத். இல்ல, தற்போது டாஸ்மாக் மீதான இடி ரைட் அது இப்போ உதயநிதி வரைக்கும் நெருங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் பொழுது, தற்போது இப்ப முதல்வர் அவர்கள் இதை போய் நிறுத்தி இருக்கிறார். இதற்கு மேல் அதில் இடியினுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் நிறுத்த முடியாது. நிறுத்தி இருக்கான்னு யாரும் சொல்லல. பிரைம் மினிஸ்டர் நிறுத்த சொன்னாலும் பிரைம் மினிஸ்டர் நிறுத்த முடியாது. காரணம், இப்ப எப்படிங்க நிறுத்துவீங்க கோபாநாத்? அவர் நம்ம விசாகன் கிட்ட இருந்து எல்லா டீடைல்ஸும் வாங்கி இப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சீல்ட் கவர்ல இருக்குங்களா? இதுங்க இனிமேல் என்னத்தை நிறுத்த முடியுங்க? அந்த வண்டவாளம் தண்டவாளத்துல ஏடிச்சுங்களே. இல்ல, இத இன்னொரு புள்ளியில இருந்து பார்க்க வேண்டி இருக்குல்ல. இது மாதிரி இதற்கு முந்தைய காலகட்டங்கள்லயும் ரைடுகள்லாம் வந்திருக்கு. தொடர்புடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் டெல்லி போயிட்டு வந்திருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த நடவடிக்கைகள்ல அப்படியே ஒரு தொய்வு ஏற்பட்டுரும். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட மாதிரி ஆயிரும். தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட மாதிரி ஆயிரும். அது போல ஒரு முற்றுப்புள்ளி இதிலும் வைக்கப்பட்டு விட்டதா முதல்வர்? யாருமே முற்றுப்புள்ளி வைக்கிறது கிடையாதுங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முற்றுப்புள்ளி எங்க வந்து? திகார் வந்தது. நீ எவ்வளவு முற்றுப்புள்ளி, அது கம்மாவாயிடும். நரேந்திர மோடியோட கேட்டு மட்டும் முற்றுப்புள்ளி. அவர் நரேந்திர மோடி பார்த்த பிறகு அது கம்மாவாயிடும். நரேந்திர மோடி அசைச்சு கொடுக்க மாட்டாருங்க. நீ ஏதி வச்சுங்க சார். திமுக கண்டிப்பாக உள்கட்சி பிரச்சனையில் அவருக்கே தூக்கம் வருது இல்லைங்க. சீஃப் மினிஸ்டருக்கு அவரே சொல்றாருங்க,
நம்ம எங்க காமெண்ட் பண்ணணும்? இப்போ நீங்க சொல்வது போன்ற தகவல்களை இங்க கேள்விகளாக வைக்கும் பொழுதுதான் நாங்க எதுக்கு இந்த மாதிரி போய் மாநில உரிமைகளை அடகு வச்சு இல்ல நாங்க இந்த மாதிரி எங்களுடைய இதை காப்பாத்திக்கணும் நாங்க ஏன் பண்ண வேண்டியிருக்கு? எதனால நாங்க சட்ட ரீதியில தானே அணுகுறோம். இப்ப டாஸ்மாக் இதுலயும் கூட இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப இடைக்கால தடை அப்படின்னு சொல்றத நாங்க சட்ட ரீதியா தானே கேட்டு பெற்று இருக்கோம். நாங்க இந்த மாதிரி மறைமுகமாக போய் பேச வேண்டிய தேவையெல்லாம் இல்ல அப்படிங்கறத முதல்வர் எடுத்துரைக்கிறார்ல, இபிஎஸ்க்கு பதிலாக சொல்றாருல. தவறான கருத்து. முதல்வர் சொல்வதை நான் கண்டிப்பாக வன்மையாக மறுக்கிறேன். காரணம், திமுக எப்ப இரட்டை நாக்குடையவர்கள். ஒரு தளத்துல சட்டமன்றம் சட்ட ரீதின்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட், கடைசியில போய் சரண்டர் ஆயிடுறது. அப்புறம் அந்த கேஸ் வித்ட்ரா பண்ணி எதுவா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஸ்டேனாலதாங்க இந்த ஒரு 10-15 நாள் கேப் கிடைச்சது அவங்களுக்கு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல அப்படின்னா அந்த ரித்திஷியோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் மட்டும் வந்திருக்கோம், யாரோ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல. இந்த 10 days வேஸ்ட் தானுங்க. அதை தவிர இன்னும் நான் கேட்கிறேன், நீ டாஸ்மாக்ல இருந்து வெளில வந்துருங்க. இப்போ பிஎம்சி 2300 கோடி ரூபாய் கேட்கறாங்க அந்த நிதிக்கு. நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி மீனா எழுதி கொடுத்துட்டு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத பெண்டிங்ல வச்சிருக்காங்க. காரணம், 2024 நரேந்திர மோடி ஜெயிச்சுட்டு வந்துட்டார். முதல்ல நினைச்சாங்க ஜெயிக்க மாட்டாருன்னு. 3வது முறையாக யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று வாய்ச்சாடாவிட்ட மு.க. ஸ்டாலினுக்கு பெரிய நாமத்தை போட்டு விட்டாங்க. வெங்கடாஜலபதிக்கு போட்டிருக்க நாமத்தை விட பெருசா போட்டு விட்டாங்க. மு.க. ஸ்டாலின் ஏமாந்து போயிட்டார். நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். அப்போ இந்த 2300 கோடி ரூபாய் பத்தி பிரைம் மினிஸ்டர் கிட்ட இவர் பேசியிருக்காரு. யாரு? மு.க. ஸ்டாலின். ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு முன்தினம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இல்ல, அதத்தான் வந்து கல்வி நிதியை வந்து நீங்க கொடுக்காததுனாலதான் நாங்க கேஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கறத கேக்குறீங்க. முதல்வர் புரிய வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது தானே இங்க கேள்விப்பட்டோம். முதல்வருக்கும் திமுக ஆதரவாளர்களுக்கும் நான் புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு. எதுக்காக நீங்க போய் கேஸ் போடணும் சுப்ரீம் கோர்ட்ல? எதுக்காக போய் பேசணும்? எதுக்காக சீஃப் செக்ரட்டரி வந்து நாங்க ஒத்துக்கிறோம் சொல்லி லெட்டர் எழுதணும்? ஆக மொத்தம் அவங்களே மாத்திக்காங்க அந்த சிக்கல்ல. இல்ல, இந்த தகவல்கள் எல்லாம் எடுத்து வைக்கும் போதும் கூட இதனாலதான் இந்த மாதிரி உங்களுடைய மந்திரி அவர்கள் சொன்னதுனாலதான் நாங்க இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கோம். பட் இதுல எங்களுக்கான நிதி வந்து சேரணும்னு சொல்லும் பொழுது பிரதமர் அவர்களும் ஓகே நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கான நிதியை நான் விடுவிக்கிறேன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் அப்படின்ற தகவலை கேட்கிறோம். எங்க பிரதமர் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற தகவல். பிரதமருக்கு இப்படி கை தட்டினாரு, அதனால கை ஒத்துட்டான்னு அர்த்தமா? மு.க. ஸ்டாலினோட கை தட்டினார். எப்படி சசிகலா அம்மையாருக்குனா கல்ல வச்சாரு. அது என்னது? அதெல்லாம் அந்த அம்மையார் ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாத போது, அதாவது பூத உடல் இருந்த பொழுது நரேந்திர மோடி செய்தார். அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப பாருங்க, ராமேஸ்வரத்துல பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினாருங்க சென்ற மாதம்? தமிழக அரசாங்கத்தில் இருந்து யார் வந்தாலும் அழுதுட்டே இருக்காங்க, தே கிரை ஃபார் மணின்னு சொன்னாரா? இல்லைங்களா? எப்படிங்க கொடுத்துருவாருங்க? ஒரு ஸ்டேட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு மீதி ஸ்டேட்ல கேப்பா இருப்பாங்களே, அடுத்த மாநிலங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ இந்த டெல்லி பயணத்தின் மூலமாக தற்போது திமுகவிற்கு இருக்கிற இல்ல இருந்ததாக பார்க்கப்பட்ட நெருக்கடிகள் குறைந்திருக்கிறதா? அதிகமாகி இருக்கிறது. என்ன சஸ்பென்ஸ் கண்டினியூஸ். இப்போ வந்து ரிதீஷை விட்டுருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஆகாஷ் பாஸ்கரன், அவர் பேர் ஆனந்த் பாஸ்கரன் தான். ஆகாஷ் பாஸ்கரன் பேரெல்லாம் கூட இல்ல. நேத்தி வந்து அவங்க பசங்க சார், குட்டி பசங்க சார். செந்தில், ரிதீஷ், அந்த விக்ரம், ஷூ, புப்பு, டுட்டு, இவங்களாம் யாருங்க? இவங்கெல்லாம் டுட்டு புடுங்கிறதுலாம் எங்க இருந்து வந்தாங்க சார்? அவங்க ஈசல் முளைப்பது போல் மொழிட்டு இருக்காங்க 2021க்கு பிறகு. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த சிலந்தி வலையிலிருந்து வெளிவருவது கடினம். 6 மாதத்திற்கு வருவது கடினம். ஏன்னா இன்னும் பாருங்க, 2-3 நாள்ல அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் வர ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு நேற்று பாருங்க, அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை அப்லோட் பண்ணியிருக்காங்க இன்டர்நெட்ல. supremcourt.com வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியரா இருக்குது. டாஸ்மாக் மீது நாங்கள் அது மேல போதுவதை தற்காலிகமாக தடை செய்கிறோம். அந்த இண்டிவிஜுவல் சொல்லவே இல்லைங்களா? அவங்க இந்த வார்டர் இஸ் வேக் இல்லைங்களா? இப்போ 2-3 நாள் கழிச்சு அவங்க இண்டிவிஜுவல்ல வேற ஏதாவது கேஸ்ல போட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? எத்தனை தந்திரம் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியுமோ அதை விட 10 தந்திரம் நரேந்திர மோடிக்கு தெரியுங்க சார். நம்ம மு.க. ஸ்டாலின் 4 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. நரேந்திர மோடி 13 வருஷம் இருந்தாரு. 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. 10 மு.க. ஸ்டாலினை பார்த்திருக்காரு. இப்போ இதுல அப்ப என்ன மாதிரியா உச்சபட்ச நடவடிக்கைகள் எதிர்பார்க்கலாம்? மீண்டும் ரெய்டு தொடரும். இதில் கண்டிப்பாக உதயநிதி மீது இருக்கக்கூடிய ஒரு புகார்கள் அகற்றப்பட வேண்டுமானால் அவர் விசாரணைக்கு உட்பட்டாக வேண்டும் என்றுதான் யதார்த்தம். அதுக்காக தான் இவங்க எல்லாம் எவ்வளவு பாடுபடுறாங்க சார்.
ஏன் சார் நீங்க துரைமுருகனுக்கு கொடுக்காத வசதி, செந்தில் பாலாஜிக்கு கொடுக்காத வசதி, பொன்முடிக்கு கொடுக்காத வசதி உதயநிதிக்கு ஏன் சிறப்பாக தயாரிக்கப்படுகிறது என்று தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஓப்பனா கேட்கிறாங்க. Why special preference to உதயநிதி? சோ இது கொஞ்சம் சிவியரா தான் பார்க்க வேண்டியிருக்கு தற்போதைய நிகழ்வுகளை அப்படின்றது. சீரியஸ், சிவியர் அண்ட் சீரியஸ். ஓகே, தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.